May I come in, sir? Come in. என்ன மிஸ்டர் பாண்டியன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டியூட்டியில் இருக்கேன் சார். ஆனால் தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்க. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். ரைட் இன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் கேட்குறேன். ரொம்ப திமிரா பதில் சொல்கிறீங்க சார். நான் என்ன தேவையில்லாத வேலை பண்ணுறேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எதிர்கேள்வி கேட்டால் எனக்கு பிடிக்காது. சார், என்னை பற்றி தப்பாக சொல்கிறீங்க சார். என்ன தப்புன்னு நீங்கள் சொன்னால் தான் அது தப்பாக ரைட்டான்னு நான் சொல்ல முடியும். நீங்கள் பண்ணுறது தப்புன்னு எனக்கே தெரியுது. தப்புன்னா நான் திருத்திக்கிறேன் சார். என்ன தப்புன்னு சொல்லுங்கள். அது என்ன தப்புன்னு உங்களுக்கு மெமோ அனுப்புறப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், மெமோ அனுப்புங்க. நான் பார்த்துட்டு பதில் அனுப்புகிறேன். பாண்டியன், ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற மேனர்ஸ் கூட உங்களுக்கு தெரியாதா? சார், என் மனசாட்சிப்படி நான் எந்த தப்பும் செய்யலை. நீங்கள் மெமோ அனுப்புறதா சொல்லியிருக்கீங்க. அதை பார்த்துட்டு என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரிங்கிற தெனாவட்டில் பேசுகிறீங்களா? தெனாவட்டு இல்லை சார், தைரியம். நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் மாதவிங்கிறவங்கள விசாரணைங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறீங்களாமே. மாதவி உங்ககிட்ட சொன்னாங்களா சார்? சொல்லலை. கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் மேலே நீங்கள் தைரியமாக ஆக்ஷன் எடுங்க சார். உங்களுக்கு விசாரிக்க சொல்லி எந்த கேஸை கொடுத்துருக்காங்களோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பாண்டியன். நான் விசாரிக்கிற 2 கேஸ்லையும் மாதவிக்கு சம்மந்தம் இருக்குது சார். அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? இருக்குது சார். அதெல்லாம் என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. சாரி சார், அதை நான் கோர்ட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். நான் உங்களோட ஹையர் ஆஃபீஸர், கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். கேஸ் டீட்டெயில் மட்டும் கேளுங்க சார், நான் சொல்கிறேன். பாண்டியன், மாதவியை டிஸ்டர்ப் பண்ணுறது தேன் கூட்டில் கையை வைக்கிறது மாதிரி. அந்த மாதவியை நான் ஏற்கனவே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன் சார். அவ ஒன்றும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவ இல்லை சார். சரி, நீங்கள் அந்த 2 கேஸையும் டீல் பண்ண வேண்டாம். நீங்கள் சொல்கிறது அப்படியே ரிட்டர்னில் எழுதி கொடுங்க சார். பாண்டியன், யூ ஆர் டாக்கிங் நான்சென்ஸ். ஒரு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறோங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு அக்யூஸ்டை சப்போர்ட் பண்ணுற உங்களை ஹையர் ஆஃபீஸர்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது சார். உங்களை சஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. என் நேர்மைக்கு அதுதான் பரிசுன்னா நான் தாராளமாக அதை ஏற்றுக்கிறேன் சார். சஸ்பெண்டை பற்றி கவலைப்படலையா பாண்டியன்? சட்டத்துக்கு புறம்பா யார் நடந்துக்கிட்டாலும் அவங்கள தண்டிக்கிறது தான் என் வேலை. அப்படி செய்யறதுக்காக டிபார்ட்மெண்ட் என்ன தண்டிக்கும்னா ஐ டோன்ட் கேர் சார். சரி, நீங்கள் போகலாம். மெமோ வரும், இல்லைன்னா சஸ்பெண்ட் ஆர்டர் வரும். ஓகே சார். ஒரு நிமிஷம். மாதவி போலீஸில் பெரிய பெரிய அதிகாரிகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க. அவன் நினச்சதை சாதிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவா சார். கொஞ்சம் அனுசரித்து போனால் உங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். நேர்மை இல்லாத எந்த அனுகூலமோ எனக்கு தேவையில்லை சார். நீங்கள் வேணா டிசி கிட்ட பேசுகிறீங்களா? சாரி சார், நான் வரேன். மாதவிக்கு இன்ஃபார்ம் பண்ற கருப்பாடு இவர் தானா? நல்ல ரெக்கார்டா இருக்கு. மவனை எனக்கா மெமோ அனுப்ப போற? இந்த வீடியோவை உன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன். அப்ப நீ என் பின்னாடியே வருவ. ஸ்வேதா, என்னப்பா? ஒரு டாக்டருடைய அப்பா எந்த நிலையில இருக்கேன் பாரு. நீங்க தானே என்னை விட்டு விலைக்கு போனீங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சுமா. என்ன பண்றது? தோழியே துரோகியா வந்துட்டா. துரோகின்னு ஒன்ன சொல்றியா ஸ்வேதா? அப்பா, இன்னொருத்தியோட புருஷனோட நீ வாழ்ந்ததும் இல்லாம எங்களையும் நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டிய ஸ்வேதா. அப்பா, முழு விவரமும் தெரியாம எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க. இப்ப நான் உன்னை எதிர்த்து பேச முடியாத நிலைமையில இருக்கேன்.
அதுக்காக நீ பண்றது நியாயம்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. நான் இப்போ ஒரு ஹோட்டல்ல டேபிள் கிளீனரா வேலை செய்யறேன். உங்களை நான் அந்த வேலை பார்க்க சொன்னேனா நீங்க தான் முறைச்சுக்கிட்டு வரைச்சுக்கிட்டு போனீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் போனேன், இல்லன்னு சொல்லலையே. ஆனா என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு வழி இல்லாம ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஸ்வேதா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா திரும்பவும் இங்கேயே வந்து தங்கிக்கோங்க. சௌமியா அநியாயமா செத்தது என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சுமா. சொந்த மகளோட சாவ தடுக்க முடியாதனா ஒரு கையாலாகாத தகப்பேன். வாழ்க்கையே வெறுத்து போச்சுமா. அப்போ சௌமியா எழுதி வச்ச லெட்டர் பொய்யா? பொய்யா கூட இருக்கலாம்ல. என்னப்பா நீங்களா வந்தீங்களா இல்ல பவித்ரா அனுப்பி விட்டாளா? பவித்ராவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் பவித்ராவை என்னோட இன்னொரு பொண்ணு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அப்பா ப்ளீஸ், அவளோட இன்னொரு பக்கம் தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உன்னோட இன்னொரு பக்கத்தை தெரிஞ்சுக்காம இருந்ததுதான் என்னோட தப்பு. சரிப்பா, நீங்க வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புங்க. வர்ஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெய்லி 2-3 போன் பண்ணினா. ஒரு நாள் மட்டும் எடுத்து பேசினேன். உங்ககிட்ட எதுக்கு பேசினா? நீங்க தான் எங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவராச்சே. ஆனா ஆனா அவளுக்கு அப்பா மேல பாசம் இருந்திருக்கு. நான் பேசினதும் அழுது தீத்துட்டா. ஹாஸ்டலுக்கு பணம் கட்டணும், பணம் அனுப்ப முடியுமான்னு கேட்டா. நான் வேலைக்கு சேர்ந்து 10 நாள் கூட ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? நேரா வந்து என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டா. அவளோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்ப்பா. என்னால முடியாதுமா. இனிமே நீதான் வர்ஷாவை பாத்துக்கணும். சரிப்பா, நான் கிளம்புறேன். இல்ல இன்னமும் மாதவியோட தொடர்புல தான் இருக்கியா? அதிகமா இல்லப்பா. வேண்டாமா, அவன் நல்லவ மாதிரி தெரியலம்மா. என்கிட்ட கரெக்டா தான்ப்பா நடந்துக்கிறா. மாதவிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வெளுத்ததெல்லாம் பால்னு நீ நினைச்சதாலதான் சௌமியாவுக்கு பால் ஊத்த வேண்டியதா போச்சு. அப்பா, முடிஞ்சா என் கஷ்டத்துல என் கூட இருங்க, இல்லனா போயிட்டே இருங்க. கஷ்டத்தை நீயே வீட்டுக்குள்ள விருந்தாளியா சேர்த்துக்கிட்டா நான் என்னமா பண்ண முடியும்? சௌமியாவோட சாவுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டே என்ன தப்பா பேசாதீங்க. சரிம்மா, நான் எதுவும் பேசல. இன்னொரு தங்கச்சியையாவது பத்திரமா பாத்துக்கோமா. இனிமே என்னால வர்ஷாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுமா. அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீதாம்மா உருவாக்கி கொடுக்கணும். கடைசியா ஒண்ணு சொல்றேம்மா, பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு துரோகம் நினைக்காதம்மா. நான் வர்றேன். திரும்ப திரும்ப பவித்ராவே நல்லவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெறுப்பா இருக்கு. இந்தா வாந்தி வருதுன்னு போனவளை திரும்பி வர வச்சு ஹாயா உட்காந்துக்கிட்டு இருக்க. நானே கொண்டு வந்து தரணும்னு எதிர்பார்க்காத. வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா என்ன வேணுமோ கேளு. வாயை திறந்திருந்தா போதுமே, உடனே கொண்டு வந்து ஊத்திடுவ. இங்க பாரு, நீ இப்ப 2 உசுரடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். டாக்டர் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. 2 புள்ள பேத்த எனக்கு தெரிஞ்சதை விட அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருமா? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டே இரு. 5 பிள்ளை பெத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. 2 பிள்ளை பெத்துட்டு நீ குடுக்கற இம்சை இருக்கே. ஐயோ, பேசுவடி. ஏன் பேச மாட்ட? கர்ப்பமா இருக்கிறப்ப தலை சுத்தல் வாந்தின்னு பெரிய பிரச்சனையா இருக்கும். அது உனக்கு இல்லையேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. என் ஹெல்த் அப்படி. நான் கர்ப்பமா இருந்தப்ப எனக்கு சாப்பிடவே தோணாது. அதனாலயே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட்றப்ப என்னை கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க. கூட்டாஞ்சோறு மாதிரி சாப்பிட்றப்ப கொஞ்சமா சாப்பிடுவேன். இந்திரா, ஏய் கதவு தரடி. ஏய் தலையில சுத்தி விழுந்துற போற.
தெரடி. ஏய் இந்திரா, சொன்னா கேளுடி. தட்டு தட்டு நல்லா தட்டு. எப்ப பார்த்தாலும் என் வாந்தி கர்ப்பத்தை வரப்பெல்லாம் கதவை சாத்திக்கிட்டே இருக்கிறது. இந்திரா, கதவை திறடி. தலைகளை சுத்தி விழுந்துற போற. கதவை திற முதல்ல. ஏய், திறக்க முடியாது, தட்டிக்கிட்டே இரு. ஒண்ணு தாண்டி கதவை திறடி. இந்திரா, இந்திரா, வாந்தி வரப்பெல்லாம் கதவை சாத்திக்கிட்டே இருக்கிறது. இந்திரா, கதவை திறடி. இந்திரா, கதவை திறடி. ஏடி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டு தலைகளை சுத்தி கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ கொடுத்த ஜூஸால தான் வாந்தி ஆச்சு. வேற ஏதாவது கொண்டு வரட்டுமா? எதுக்கு இன்னொரு தடவை வாந்தி எடுக்கவா? வெறும் வயிறா இருக்க கூடாது இந்திரா. எனக்கு மட்டும் ஆசையா என்ன? சரி, நீ போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. எப்ப வரணும்னு கேளு போ. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்குமா? டாக்டரா இருக்கிறவங்க ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கலாமா? ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரிய வேண்டாம்? பேஷண்ட் அட்டென்ட் பண்றப்ப போன் எடுத்து பேசிட்டே இருப்பாங்களா? ஆமாமா, ரொம்ப பெரிய அதிசய டாக்டர். பிஸியான டாக்டர்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. என்னத்த ஏதோ டாக்டர் அதை தானே பேசிட்டு இருக்கீங்க? ஜூஸ் குடிச்ச அடுத்த நிமிஷமே வாந்தியா எடுத்துட்டாமா. கர்ப்பம் இருந்தா வாந்தி வரதானே செய்யும். அதுக்காக உடனே போய் டாக்டரை பாத்துருவாங்களா? என்னமோ இந்த டாக்டர் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நாம வேற டாக்டர் பார்க்கலாம்ல? அம்மா, ஒரே டாக்டரை பார்க்கறதாம்மா நல்லது. உன் அவசரத்துக்கெல்லாம் டாக்டரை மாத்திட்டு இருக்க முடியாது. இந்திரா, நீ பாக்குற டாக்டர் பேர் என்ன? ஸ்வேதா. ஸ்வேதாவா? எந்த ஹாஸ்பிட்டல்? பாபா ஹாஸ்பிட்டல். நீ சொல்ற ஸ்வேதா நியூரலஜிஸ்ட் ஆச்சே. இந்திரா, நீ பாக்குற டாக்டர் பேர் என்ன? ஸ்வேதா. நீ சொல்ற ஸ்வேதா நியூரலஜிஸ்ட் ஆச்சே. ஐயோ, மாட்டிக்கிட்டோமோ? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏண்டா, ஸ்வேதாங்கிற பேர்ல அவங்க ஒருத்தங்க தான் டாக்டரா இருப்பாங்களா? அம்மா, இந்திரா பார்க்க வேண்டிய டாக்டர் கைனகாலஜிஸ்ட், அதாவது பிரசவ டாக்டர். ஆமாண்ணே, அவங்க ஸ்வேதா ராமகிருஷ்ணன். மகப்பேறு மருத்துவ நிபுணர்னு போர்டே அங்க எழுதி வச்சிருக்கேன். ஓஹோ, ஸ்வேதா ராமகிருஷ்ணனா? நான் சொல்ற நியூராலஜிஸ்ட் பேரு ஸ்வேதா ஸ்டீஃபன் ராஜ். பாண்டியா, இப்போ உன் குழப்பம் தீர்ந்துருச்சா? ஆ தீந்துருச்சு, குழப்பம் தீந்துருச்சு. ஒரு வாரத்துக்கு சாப்பாட்டு பிரச்சனையே இல்லை. ஏண்டா இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருக்க? பின்ன பேரை முதல்ல சொல்லும் போதே முழுசா சொல்ல வேண்டியதானே? இந்திரா, உனக்கு இப்ப பசிக்கிற மாதிரி இருக்கா? இல்ல. அப்ப ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. பசி எடுத்தா லேட் பண்ணாம சீக்கிரம் சாப்பிடு. நான் என்ன பேஷண்டா எப்ப பார்த்தாலும் படுத்தே கிடக்கிறதுக்கு? பத்மினி, நாம நல்லதுக்கு தான் சொல்றோம்னு இவளுக்கு புரிய மாட்டேங்குது. அவ இஷ்டத்துக்கே விட்டுரு. சொல்லுங்க பவித்ரா. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா பாண்டியன்? நான் எப்போ ஃப்ரீ எப்போ பிஸியா இருக்கேன்னு எனக்கே தெரியல பவித்ரா. என்ன விஷயம்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டில் தான். சௌமியா சூசைட் கேஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு பாண்டியன். அப்படியா? என்ன எவிடன்ஸ்? நான் அதை ஃபோன்ல சொல்ல முடியாது, நேர்ல பேசலாமா? சரி, அப்போ நீங்களே ஒரு டைம் சொல்லுங்க, நான் வரேன். நான் எப்பவுமே ஃப்ரீ தான் பாண்டியன். நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா? சரி, ஓகே, நான் காலையில் வந்துடுறேன். சரிங்க பாண்டியன், ஓகே. என்னடா, கம்பெனி விஷயமா பவித்ரா பேசினாளா? அம்மா, பவித்ரா பேசினாலே கம்பெனி விஷயம் தானா? பேசுறதுக்கு வேற விஷயமே இருக்காதா? கம்பெனி பத்மினி கிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்க. அதுதான் தாரவாத்து கொடுத்துட்டாங்களே, அப்புறம் என்ன? நீ வா. கம்பெனி பத்தி பேசினாலே ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறானே தெரியல. அந்த கம்பெனில என்னை இழுத்து விடுறதுக்கு உன்னால முடியல. நீ கர்ப்பமா இருக்கடி, வேலைக்கு போகணும்னு 2-3 வருஷத்துக்கு நினைக்கவே நினைக்காத. அம்மா, பத்மினி கம்பெனில வேலை கன்ஃபார்மானு கேட்டு சொல்லு. நான் இப்பவே அபார்ஷன் பண்ணிடுறேன். என்னடி இப்படி சொல்ற?
இது சாதாரணமா போச்சா? நீ சொல்றது கொலை செய்யறதுக்கு சமம். எது எப்படியோ எனக்கு வேலைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுவும் பத்மினி கம்பெனில. அதுக்கப்புறம் தான் கர்ப்பம் கிருபம் எல்லாமே. ஐயோ, இவ உருப்படியா புள்ள பெத்து தருவாளா இல்லையானே தெரியலையே. பாட்டிமா, மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாம்மா, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா இருக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ் அப்பப்போ சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பு கிடைக்கும், டயர்ட்னஸும் போயிடும். கொஞ்ச நேரம் ஆகட்டும்மா. நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன், தேவைப்படும் போது குடிங்க, சரியா? வாங்கக்கா. பாட்டி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்காம். என்ன பாட்டி இது? உங்க பக்கத்துல நான் இல்லாம போயிட்டேனே பாட்டி. அதனால என்னம்மா, உன் இடத்துல இருந்து ரேவதியும் காயத்ரியும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க பவித்ரா. பாட்டிய பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. நீங்க முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. டிராவல் பண்ணல, அதனால அசதியா இருக்கும். இப்ப ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல, ஒண்ணும் வேணாம். கொஞ்சம் பால் கொண்டு வரேன், அப்பதான் டயர்ட்னஸ் போகும். இருங்க, கொண்டு வரேன். பவித்ரா, அவ நினைச்சத சாதிச்சிடுவா. காலையில ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்தா, அப்ப வேணான்னு சொல்லியும் கேட்காம பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்தா. இப்ப மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்னு கிளம்பனா. நல்ல வேளைய நீ வந்து என்ன காப்பாத்திட்டம்மா. எல்லாம் உங்க மேல இருக்கிற அக்கறை தானே பாட்டி. இந்த தங்கமான பிள்ளைங்களை இத்தனை நாளா நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே. நல்ல விஷயம் எப்பவுமே லேட்டா தான் நடக்கும் பாட்டி. இந்த 2 பொண்ணுங்களுக்கும் நல்ல வரன் பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடணுமா. அந்த பொறுப்பு ஒண்ணு சேர்ந்தது. சரிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நம்ம சொந்தக்கார பையன் சைதாப்பேட்டையில இருக்கான். மகாதேவனுக்கும் அவனை நல்லா தெரியும். ஒரு தடவை அந்த பையனை நம்ம ரேவதிக்கு பேசி பார்க்கலாமா? அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பிளான் பண்ணிக்கலாம் பாட்டி. ரேவதிக்கு அவன் ரொம்ப பொருத்தமா இருப்பாம்மா. என்ன வேலை பாக்குறாரு? கவர்மெண்ட் வேலைன்னு தான் கேள்விப்பட்டேன், சரியா தெரியலையேம்மா. சரிங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அக்கா, உங்களுக்கு பால். தேங்க்ஸ் பாட்டி, என்னங்க ஜூஸ் குடிங்க. என்னம்மா நீ இப்ப ஜூஸ் குடிச்சா நைட்டு நான் எப்படி சாப்பிடுறது? பசி வந்தா சாப்பிடுங்க, இல்லனா ஒரு கப் பால் சாப்பிட்டுட்டு படுத்துக்கங்க பாட்டி. கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம். வேலூருக்கு என்ன விஷயமா போயிருந்தம்மா? மகாதேவன் மேல இருக்கிற கொலைகேஸ்ல இருந்து அவரை வெளியே கொண்டு வர விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் பாட்டி. அது என்னம்மா, வேலூர்ல யார் இருக்கா? மகாதேவன் மேல இருக்கிற கொலைகேஸ்ல இருந்து அவரை வெளியே கொண்டு வர விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் பாட்டி. அது என்னம்மா, வேலூர்ல யார் இருக்கா? சொல்றேன் பாட்டி. ரேவதி, நீ பாட்டியை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன். அக்கா, பாட்டியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாம உங்க வேலையை பாருங்க, நான் பாட்டியை பாத்துக்கிறேன். சரி. கொஞ்சம் குடிங்க பாட்டி. அம்மா, வந்துட்டீங்களாம்மா? அவர் என்ன கேட்டாரா? ஒழுங்கா சாப்பிட்டாரா? கேட்டாருமா. நீங்க வேலூருக்கு போயிருப்பதாக சொன்னேன். என்ன ஏதுன்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தம்பி மேலதான் தூங்கிட்டு இருக்காரு. என்ன மாசன, ஏதோ பேட் ஸ்மெல் வருது. நீங்க கதவு சாத்துங்க. சரிம்மா.
1 2 3 4 5. இன்னொரு கிளாஸ் எங்க? எங்க போச்சு? 1 2 3 4 5. இன்னும் ஒன்று காணுமே. 1 2 3 4 5. அப்போ அது 1 2 3 4 5. 5 தானே வருது. ஏ அம்மாவாசை, என்ன டம்ளரை வச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நீ? இல்லம்மா, இருக்கிற டம்ளர்ல எதை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோ, நான் எப்ப கேள்வி கேட்டாலும் எனக்கு மடக்கா பதில் சொல்லிட்டு இருக்க நீ. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க மட்டும் ஏடா கூடமா கேள்வி கேட்கலாமா? நான் இந்த வீட்ல ஒருத்தி, நீ சும்மா இந்த வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஆளு. ஜாக்கிரதை. நான் இந்த வீட்ல வேலை செய்யறேன்னு யாரையாவது சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும், உன்னை இந்த வீட்ல ஒருத்தன்னு எல்லாருமே சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. இவங்க எல்லாரும் வேணா உனக்கு பயப்படலாம், ஆனா நான் உனக்கு பயப்பட மாட்டேன். சரி, இப்ப பயப்படாம நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். என்ன? நேத்து நீங்க டம்ளர்ல பால் எடுத்துட்டு போனீங்கல்ல, அந்த டம்ளர் எங்க? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா? இப்படி கரெக்டா கேக்குறான். ஏய், என்ன பார்த்தா டம்ளர் திருடுறவ மாதிரியா தெரியுது? அண்டா திருடுறவங்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அண்டா கிடைக்காம இருக்கிறப்போ கிடைக்கிறத சுருட்டலாம்னு தோணும்ல. அமாவாசை, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம், டம்ளரை நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. யோ, அந்த டம்ளரை வச்சு நான் என்னையா பண்ண போறேன்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்காதீங்க. இரு, உன்னை வர இரு. இதோடா டம்ளரை கொல்லப்புறமா தூக்கி போட்டதை பார்த்திருப்பானோ? இந்த மிரட்டுறான்.